ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய ப்ரொஃபைலை பேஜை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஓகேவா? பட் அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். பட் ப்ரொஃபைலை நம்ம ப்ரொஃபஷனல் மோடாக கன்வெர்ட் பண்ணுவோம், சரிங்களா? அந்த ப்ரொஃபஷனல் மோடாக கன்வெர்ட் பண்ணுறதால நம்ம அது மூலிமா வந்து நம்ம போகிற ரீல்ஸுக்கோ இல்லை கண்டென்ட் வீடியோக்கோ இல்லை போஸ்ட்டுக்கோ வந்து நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி அது மூலிமா சம்பாதிக்கலாம், ஓகேவா? பட் அது சம்பாதிக்கலாம் சரிங்க சார், பட் அது மூலியம் என்னென்ன நம்மளுக்கு பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? பட் அந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே வந்து உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது, ஓகேவா? பட் அதுக்குள்ளே இருக்கவங்க டெலிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரொஃபஷனல் மோடாக சேஞ்ச் பண்ணுறதால அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணணும், சரிங்களா? அந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறது எல்லாமே உனக்கு ஃப்ரெண்டாக ஆடாமல் உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸாக கன்வெர்ட் ஆகிடும், ஓகேவா? நீங்கள் அந்த ப்ரொஃபஷனல் மோடாக மாற்றும் போது உங்களோட ஃப்ரெண்டு எல்லாமே ஃபாலோவர்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களை எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டாக கொடுக்கும் போது அவங்க ஃபாலோவர்ஸாக உங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? அந்த ஃப்ரெண்டுன்றதை கொடுக்கல ஃபாலோவாக கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை ஃபாலோவாக கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் மில்லியன் கணக்கு வரைக்குமே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டை, சரிங்களா? பட் அது மூலியமா ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் இதுல நம்ம ப்ரொஃபஷனல் மோடா மாத்துறதால இது ரெவன்யூ ஜெனரேட் பண்ண சொன்னீங்களா சார்? அது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரீல்ஸ் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஆட்ஸ் அண்ட் ரீல்ஸ்னு ஒன்று இருக்கு, ஓகேவா? அதுவே கண்டென்ட் வீடியோ போடுறோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ்னு இருக்கு, ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஸ்டார்ஸ்னு இருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் லைவ் வீடியோஸ்னு இருக்கு. இந்த மாதிரி நீங்க வீடியோஸ் எல்லாமே நீங்க போஸ்ட் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ணலாம். அதுக்கு என்ன அப்படின்னா அது இந்த ப்ரொஃபஷனல் மோடா மாத்தினா தான் முடியும். நார்மல் ப்ரொஃபைல்ல போயிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஒன்று ஃபேஸ்புக்கில் பேஜ் மூலிமா நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம் ரெவன்யூ. அதை விட்டால் ப்ரொஃபஷனல் மோட சேஞ்ச் பண்ணலாம், ஓகேவா? ப்ரொஃபைலை ப்ரொஃபஷனல் மோட சேஞ்ச் பண்ணால் அது மூலிமா நம்ம வந்து சம்பாதிக்கலாம், ஓகேவா? பட் அதெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறது, அதுக்கெல்லாம் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி வேணால் செக் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபேஸ்புக்கை ப்ரொஃபைலை எப்படி ப்ரொஃபஷனல் மோடா சேஞ்ச் பண்ணுறது, ஓகேவா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் மொபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். என்னோட மொபைல் ஓப்பன் பண்ணிட்டு ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களா? ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் எதுவோ அதை வந்து ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி அந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து அந்த எடிட் ப்ரொஃபைல் பக்கத்தில் 3 புள்ளி இருக்குது பாருங்கள். அந்த 3 புள்ளியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க, சரிங்களா? அதை கிளிக் பண்ணினா ஜஸ்ட் இந்த மாதிரி வரும் ப்ரொஃபஷனல் செட்டிங்ஸ் வரும். அந்த செட்டிங்ஸில் டர்ன் ஆன் த ப்ரொஃபஷனல் மோட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டர்ன் ஆன் 3 இருக்கு பாருங்களா, ஆன் ப்ளூ கலரில், அந்த ப்ளூ கலருக்கு டர்ன் ஆன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணினா உங்களுடைய ப்ரொஃபஷனல் மோடுக்கு வந்து மாறிடும், சரிங்களா? உங்களுடைய ப்ரொஃபைலு ப்ரொஃபஷனல் மோடா இப்போ மாறிடுச்சு. இதில் இருக்கிற இந்த ப்ரொஃபஷனல் மோட செட்டப் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு அதை ஒரு டைம் அதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி வரும். அதில் டன் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டிக் ஆகும், ஓகேவா? அந்த இது வந்து இப்போ டிக் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி இதில் இருக்க எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. ஒரு டிக்கையும் நீங்கள் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா என்னென்னலாம் என்ன இருக்குது அப்படின்றத காமிக்கும். இப்போ பாருங்க ஆட் பயோன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பயோ வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ பயோ ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம யூடியூப்லாம் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், அந்த மாதிரி நம்ம ஃபேஸ்புக்லேயும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது தான், ஓகேவா? பட் நீங்கள் ஃபேஸ்புக்கை ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணலையே அது கீழே வந்து உங்களுக்கு ஷோ வர மாதிரி காமிக்கும். நீங்கள் யூடியூப் சேனல் வச்சிங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் கொடுக்குறதே நீங்கள் வந்து கொடுத்துட்டு அதில் என்ன தேவையோ அந்த மாதிரி இது பண்ணீங்க. இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைனாலும் கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து டிக் ஆகிடும், ஓகேவா? டிக் பண்ணிட்டு அடுத்தது கிரியேட் ஏ நியூ கண்டென்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணினா ஒரு போஸ்ட் வந்து போட சொல்லும். அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எது வேணால் போடலாம். ஜஸ்ட் நான் ஒரு குட் மார்னிங் அப்படின்றது மட்டும் கொடுக்குறோம், ஓகேவா? இப்போ குட் மார்னிங் அப்படின்றத கொடுத்துட்டு போஸ்ட் பண்ண அப்படின்னா அது வந்து டிக் ஆகிடும், ஓகேவா? இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ அதை முடிச்சுட்டு திரும்ப ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணா அப்படின்னா அது டிக் ஆகிடும். அடுத்தது ஆட் டீடைல் தான் யுவர் செல்ஃப்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேட்டகரி, இது வந்து இம்பார்ட்டன்டான செட்டிங்ஸ். என்னன்னா உங்களுடைய நீங்கள் ப்ரொஃபைல வந்து என்ன கேட்டகரி, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்னா ஆர்டிஸ்ட்னு கொடுங்க, ஒரு வீடியோ கிரியேட்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்னு கொடுங்க, ஒரு ஃபோட்டோகிராஃபினா ஃபோட்டோகிராஃபின்னு கொடுங்க, எல்லாமே இருக்கும். ஒரு மியூசிக் வீடியோ மியூசிக், நான் வந்து வீடியோ கிரியேட்டர் அப்படின்னா வீடியோ கிரியேட்டர் கொடுங்க, இல்லை ஒரு கேமிங் சேனல்னா கேமிங் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், ஓகே? பட் நமக்கு தேவையானதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே எஜுகேஷனு சிட்டி டவுன் இதெல்லாம் வேணும்னா கொடுங்க. இல்லை அப்படின்னா சேவ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து டிக் ஆகிடும், ஓகேவா? பட் அதை முடிச்சிட்டோன்னே ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப செக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி இதில் மூலயமா நம்ம என்ன அப்படின்னா இந்த ஆட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு போஸ்ட்டை வந்து போட்டு இது பண்ணலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை, ஓகேவா? பட் இது வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் இது வேணாம். ஜஸ்ட் பேக் வந்துட்டு திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் தான் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து எப்படி நம்ம யூடியூப் லிங்க் பண்ண சொல்லுங்கள், நம்ம மொபைலில் ஒரு கொடுத்து லிங்க்னு கொடுத்தோன்னா லிங்க் ஆகிடும், ஓகேவா? உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வேணும் இதில் ஆட் பண்ணணும்னா, பட் நீங்கள் கீழே ஸ்கேன் பண்ணினா மற்றது எல்லாமே டிக்கில் இருக்குது. அப்போ அந்த ஒன்று மட்டும் தான் டிக்கில் இல்லை, ஓகேவா? அப்போ அந்த ஸ்டெப்பை கிளிக் பண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு இதில் வந்து நான் ஆட் பண்ண தேவையில்ல, வேறு என்ன பண்ணலாம்னா மேலே அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணி ஸ்கிப் ஸ்டெப்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு
உங்களுக்கு எது எதெல்லாம் தேவையில்லையோ அதை டிக் பண்ணிட்டு ஸ்கிப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஸ்கிப் ஆகிடும் ஓகேவா. பட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மீதியை ஸ்கிப் ஆகிடும். இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிடும் ஓகேவா. இப்போ வந்து நான் ஃபில் பண்ணா இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் வந்து நான் செட்டப் வந்து நான் ஃபில் பண்ணுறது. சரி நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு சார் இது மூலமாக எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அது எப்படி கேட்டா பட் உங்களுடைய ப்ரொஃபஷனல் மோடோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஜஸ்ட் பேக் வந்துட்டு இதில் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே சி டாஸ்க் போர்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் ஒன்று காமிக்கும் ஓகேவா. பட் நீங்கள் எவ்வளோ ஃபாலோவர்ஸ்ன்றது காமிக்கும். அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா டூல்ஸ் கீழே மானிட்டேஷன் ஒன்று இருக்கும். அந்த மானிட்டேஷன் ஆப்ஷன் வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் மோடாக மாற்றும் போதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது காமிக்கும் ஓகேவா. ப்ரொஃபைலில் காமிக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன இல்லை ஸ்டார்ஸ் மூலியமா இல்லை ரீல்ஸ் மூலியமா போனஸு இன்ஸ்ட்ரீமார்ட்ஸு கண்டென்ட் வீடியோ அதெல்லாம் போட்டால் வரல அந்த மாதிரி இது மூலியமா வந்து நம்ம ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணலாம் ஓகேவா. பட் இந்த மாதிரி இது மூலியமா பணம் சம்பாதிக்கலாம். பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து அதிகமாக நம்ம கெயின் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இது யூஸ் ஆகுது ஓகேவா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய ப்ரொஃபைலை ப்ரொஃபஷனல் மோடாக சேஞ்ச் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டீல பார்க்கலாமா. பாய்.